பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது பெயரளவுக்கு இல்லாமல் நம்ம பள்ளியிலே பெருமைப்படக்கூடிய வகையில் அது ஒரு நிகழ்வுகள் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தலைமை ஆசிரியருடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக கொடிகளையும் தயார் செய்து கொண்டு நம்முடைய எஸ்எஸ்ஆர் அவர்கள் என்னுடைய கோஆர்டினேட்டராக இந்த மகிழ் கூட்டத்துக்கு சார் தான் கோஆர்டினேட்டராக இருக்காங்க. உங்களை எல்லாம் லீடராக தேர்ந்தெடுத்து உங்களுடைய பணிகள் என்ன என்பதை சார் அவங்க தனியாக அவங்களுக்கு நிகழ்ச்சி விளக்குவாங்க. அதனால இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் துவக்கி வைத்து உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை வழங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். தெரியுமா? யாரா சொல்லுவீங்களா? தெரிஞ்சு சொல்லுவோம். என்னம்மா? வெரி குட். 5 நிலங்கள் கிளாப் பண்ணுவோம். என்ன நிலங்கள் இருக்கு? யாரா ஒருத்தர் சொல்லுவோம். சும்மா சொல்லுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 நிலங்கள் இருக்கு. ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும். அப்படிதானே? வெரி சொல்லுங்க. பாப்பா நல்லா கிளாப் பண்ணியா? பாப்பா பேருமா? ரோஹிணி. சூப்பர். அந்த மாதிரி கேட்ட உடனே இப்போ யாராவது வருவாங்க, எப்படி பிரிச்சாங்க அப்படி கேட்கும்போது என்ன செய்யணும் தெரியல, எதை கூப்பிட்டாங்க, போனால் ஃபோட்டோ எடுத்தாங்க, வந்தா அப்படின்னு சொல்லக்கூடாது. சார் சொன்னாங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம சரவணன் சார் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சரவணன் சார் தான் நம்மளுடைய மகிழ் கூட்டத்துடைய பொறுப்பு ஆசிரியர். நம்மளுடைய உதவி தலைமை வச்சிருக்காங்க, நம்மளுடைய ஆசிரியர் பெண்கள் இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு இதை பற்றியான ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னன்ற பற்றி தமிழாசிரியர் இருக்காங்க. ஸோ அந்த மகிழ் மூட்டத்தை இந்த கல்வி ஆண்டில் என்ன செய்ய நம்ம அதோட நோக்கம் என்ன, எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை என்ன செய்ய தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். அதை என்ன செய்யணும் முழுமையாக ஒரு டீமுக்கு குறைஞ்சி எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு டீமில் குறிஞ்சினா எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு தலைவர் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா மாணவ அமைச்சர் அப்படிதானே? அவர் பேர் என்னது? டீம்ல இருக்க பேர் என்னது? மினிஸ்டர். நீங்க ஸ்டூடெண்ட் மினிஸ்டர், சரியா? 5 டீமுக்கான மினிஸ்டர் இருக்கீங்க தானே? யார் யாரு? குறிஞ்சிக்கு யாரு? அது யாரு? குறிஞ்சிக்கான லீடர் யாரு? அந்த பொறுப்பாசிரியர் யாரு? அதான் என்ன செய்வாங்க வரக்கூடிய நாட்கள் அடுத்த நாட்களில் உங்களுக்கு தொடங்கப்பட்டு முறையாக தகவல் தெரிவிக்கப்படும். ஸோ அந்த மகிழ் கூட்டத்துக்கான நிகழ்வுகள் என்னைக்கு செய்ய சொல்றோமோ, எப்போ செய்ய சொல்றோமோ, என்ன செய்ய நீங்கள் முன் அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.